இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? குதிரைவாலி அரிசி கஞ்சி நம்ம சமைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைவாலி அரிசி கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, குதிரைவாலி அரிசி 1 கப், ஜீரகம், மிளகு, தேவையான அளவு உப்பு, இதுதான் தேவை. முதல்ல ஒரு வாணலி வச்சுட்டு அதில் குதிரைவாலி அரிசி 1 கப் சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து அதில் மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஜீரகம், மிளகு எதுக்குன்னா நம்மளோட ஜீரண சக்திக்காக தான் அதை சேர்க்குறது. அதை மிதமான சூட்டில் வச்சு தான் வறுக்கணும். ரொம்ப ஹை தீயில் வைக்கக்கூடாது. இதோ வறுந்தாச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு கொஞ்சம் ஸ்மெல் வரும். நல்லா அந்த வறுந்த வாசனை வந்த பிறகு அடைப்பை அணைச்சிடணும். இந்த வறுத்து வச்சு இந்த குதிரைவாலி அரிசி நல்லா ஆறிட்டது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நான் அதை கஞ்சி வைக்கிறதுக்கு 2-3 டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். அது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி நம்ம குடிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு கலக்க போகிறோம். இப்போது நான் இதை இப்போ போட்டுட்டு நல்லா கலக்கிடணும். கட்டிப்படாமல் நல்லா கலக்கி விட்டுக்கிறணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வாக்கில் நல்லா கொதிச்சுதுன்னா நம்மளுக்கு சுவையான கஞ்சி ரெடி ஆகிடும். இது குதிரைவாலியில் பண்ணதலான இல்லை ரொம்ப ஆரோக்கியமான கஞ்சி. சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு உடல்நலம் முடியாத நேரத்தில் சமைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த பவுடரை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் கொதிக்க விட்டு நம்ம குடித்தோன்னா நல்லாயிருக்கும். நம்ம தண்ணியாகவும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு கட்டியாகவும் இருக்கலாம். நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப சீக்கிரம் கட்டிப்பட்டுரும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். குதிரைவாலி கஞ்சி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்தான கஞ்சி இது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். நைட்டில் டின்னருக்கு செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம். நல்ல எனர்ஜெட்டிக்கான கஞ்சி இது. நன்றி.